Alhamdulillah wa kafa wa salamun ala ibadihi alladhina istafa amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'an al-Karim ba'da a'udhu billahi minash shaitanir rajim bismillahir rahmanir rahim. Make up it. Adilla. Thank you. قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني. إلى آخر الآية. وقال النبي صلى الله عليه وسلم خيركم من دعا إلى الله وحبب عباده إليه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க சகோதர பெரியார்களே, நாங்கள் அல்லாஹுக்கு எங்களோட ஆயுள் முழுவதும் சுஜூதிலிருந்து ஷுக்குர் செஞ்சாலும் போதாது. அல்லாஹு தஆலா எனக்கு இந்த கொடுத்திருக்கக்கூடிய நியமத்துக்காக மட்டும் எவ்வளோ பெரிய நியமத்து என்று சொன்னால் இதுக்கு அளவு என்பது கிடையாது. இவ்வளோண்டு மட்டிட முடியாது. உலகத்தில் இருக்கக்கூடிய நியமத்துகளில் தீனை விட உயர்ந்ததும் இல்லை. உலகத்துக்கு வந்த மனிதர்களில் நபிமார்களை விட உயர்ந்தவங்க யாரும் இல்லை. அப்போ நபிமார்கள் உலகத்துக்கு வந்த செஞ்ச வேலைன்னா மக்கள் எல்லாம் பக்கம் அழைத்தது, தீனுக்காண்டி பாடுபட்டது. அப்போ அல்லாஹு தஆலா எங்களை இந்த உழைப்பில் கபூல் செஞ்சிக்கிறான் என்று சொன்னால் ஆக உயர்ந்த நியமத்தை கொடுத்து அந்த நியமத்துக்காக வேண்டி ஆக உயர்ந்த மனிதர்கள் செஞ்ச உழைப்பை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். தாவத்தினா தான், சாதாரண உழைப்பு அல்ல. ஒரு மனிதனுடைய தீன் பூர்த்தியாகிறதா இருந்தால் இபாதத் மட்டும் போதாது. குர்ஆன் என்ன சொல்லுதுண்டா, மனித வர்க்கம் படைக்கப்பட்ட நோக்கமே வமா ஹலக்துல் ஜின்ன வலின்சல் லியஅபுதூன், ஜின் வர்க்கம் மனித வர்க்கம் இது ரெண்டையும் என்னை வணங்கத்தான் நான் படைத்திருக்கிறேன், வேற எந்த நோக்கம் இல்லை. ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான் இபாதத்துக்காண்டி படைத்திருக்கிறேன். நோக்கம் இபாதத். ஆனால் அந்த நோக்கம் பூர்த்தி ஆகிறதா இருந்தால் அதுக்கு தாவத் கட்டாயம். அந்த தாவத் இல்லாம இபாதத்தை கொண்டு தீன் பூர்த்தி ஆகாது. அதான் அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹி வஅமில ஸாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். அல்லாஹு தஆலாவை புகழ்ந்து சொல்றான். வமன் அஹ்ஸன், யாருடைய பேச்சு மிக அழகானது. கவுல் என்றால் பேச்சுக்கு சொல்றது. ஆனால் மௌலானா சாஹிப் தாமத் பர்காத்துன்னு சொல்றாங்க, சில முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்து வமன் அஹ்ஸனு கௌலன் என்றால் வமன் அஹ்ஸனு தீனன், யாருடைய தீன் அழகானது, யாருடைய தீன் சிறந்தது என்று சொன்னால் மிம்மன் தஆ இலல்லாஹ், யார் அல்லாஹ் பக்க மக்களை தாவத் கொடுத்து அழைத்து தாவத்துடைய ஈமானுடைய உழைப்பு செய்து வஅமில ஸாலிஹன், அடுத்து நல்ல அமல் செய்கிறாரு. சாலிஹான் அமல் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை, நபியுடைய வழிமுறை. அப்போ நான் நேரத்தை சொன்ன ஆயத்தில் மனித வர்க்கத்தை படைக்கப்பட்ட நோக்கமே இபாதத். இங்கெல்லாம் நோக்கத்தை விட முற்படுத்துகிறோம் தாவத்தை. ஏன்? அந்த நோக்கம் பூர்த்தியாகண்டா இந்த தாவத் என்ற அமல் இருக்கணும். தாவத் இல்லாமல் அமலே சாலிஹ் வாரது இல்லை. அப்படி வந்தாலும் அது ரூஹானியத்துள்ளதாக உயிரோட்டம் உள்ளதாக இருக்காது. அதனால் மன் அமில மிம்மன் தஆ இலல்லாஹ் வஅமில ஸாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். அதோடு அல்லாஹு தஆலா இதை ஏன் சேர்த்திருக்கிறான் என்று சொன்னால் தானும் ஒரு சாதாரண முஸ்லீம் என்று கருதணும். அதாவது தாவத்துல் உழைப்பு நாங்கள் செய்கிறோம், இபாதத்திலையும் பூர்த்தி தாவத்திலையும் பூர்த்தி, பெருமை வந்துடக்கூடாது. நாம் பெரியாள் உயர்ந்தவன் என்ற உணர்வு வந்துடக்கூடாது. அது வந்துடும் சொன்னல்லா பாதுகாக்கணும். உழைப்பு வீணாகிடும். அவருக்கும் பிரயோஜனம் கொடுக்காது, உம்மத்துக்கும் பிரயோஜனம் கொடுக்காது. அடுத்தது அவர் இஸ்திகாமத்தாக இருக்க முடியாது.
அதனால் தன்னை எவ்வளோ உழைப்பு செஞ்சாலும் எவ்வளோ அமல் செய்தாலும் நான் நினைக்கிறேன் நான் ஒரு சாதாரண முஸ்லீம் தான். நான் 3 சில்லா முடிச்சேன்னு சொல்லி, வருஷம் முடிச்சேன்னு சொல்லி, சில்லா வருஷம் பேருதலாக கொடுக்குறேன், 3 சில்லா வேலை செய்கிறேன், மக்காமி தர்த்தீபில் பூர்த்தியாக இருக்கிறேன், 3 நாள் பூர்த்தியாக கொடுத்து கொண்டிருக்கிறேன், ஜுமேராத்திரி மிஸ் ஆகிறதில்லை, 2.5 மந்த்தாலும் மிஸ் ஆகிறது இல்லைன்னு சொல்லி பெருமைப்பற்றக்கூடாது. நாங்கள் எந்த நேரம் நினச்சி கொண்டிருக்கணும், நானும் ஒரு சாதாரண முஸ்லீம் தான், அல்லாஹு தாலா என்ன பயன்படுத்துகிறான். வேலை அவன் தான் வாங்குறான், நான் வேலை செய்யலை, வேலை அவன் வாங்குறான். அதனால் அவன் வேலை வாங்குறத நிப்பாட்டிட்டான்டா, எல்லாம் பாதுகாக்கணும். வேலை வாங்குறது நிப்பாட்டி நாங்கள் அப்படி வேலை செய்கிறேன். ஒரு பாஸ் ஒரு 10 பேரை கூட்டி கொண்டு ஒரு வீடு கட்டுறாரு. வேலை வாங்குற யார்? வீட்டுடைய ஓனர். அவர் தான் வேலை செய்ய வைக்கிறாரு. வீட்டு இந்த மாதிரி பிளான் எல்லாம் காட்டி இதை மாதிரி இன்ஜினியரை வச்சு வேலை செய்ய வைக்கிறார். இப்போ அவர்கிட்ட கையில் காசு இல்லை, அல்லது இந்த குரூப் சரியில்லைன்ட்டு அவர் நிப்பாட்டினார். இவர் எப்படி வேலை செய்ய போகிறாரு? அவர் வேலை செய்யலை. நீங்கள் நாளடைந்து வேலைக்கு வருவானும். பாஸ் கோலியாவை நிப்பாட்டுறாரு, அல்ல அவரோட துணைக்கு இருக்கக்கூடிய பாஸ் நிப்பாட்டுறாரு, அல்லது அந்த குரூப்பையே வீட்டு ஓனர் நிப்பாட்டிடுறார். வேலை வாங்காத வரைக்கும் வேலை செய்யலாம். அதனால் மையுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யஸ்தாமில்ஹு. ஒரு ஹதீஸில் வருது, அல்லாஹு தஆலா யாருக்கு நலவ நாடுகிறானோ அவர்களை கொண்டு அல்லாஹ் வேலை வாங்குவான். யஸ்தாமில்னா அமல் செய்ய வைப்பான், வேலை செய்ய வைப்பான். அமல்டா வேலை செயல். அப்போ அல்லாஹ்வரை கொண்டு வேலை வாங்குறது அல்லாஹ்வுக்கு நலவ நாடினாத்தான். அல்லாஹ் நலவ நாடாட்டி வேலை வாங்க மாட்டான், வேலை செய்ய மேலாது. அதனால் நாங்கள் என்னதான் உழைப்பு செய்தாலும் நாங்கள் நினைக்கணும், நானும் ஒரு சாதாரண முஸ்லீம் தான், பெருமை வந்துடக்கூடாது. அப்போ தீனுடைய அஹ்சனுத்தீன், அழகான தீன், பூர்த்தியான தீன் எதென்று சொன்னால் தாவத்தும் அமலும் சேரணும். மாஷாலா தாவத்தில் எந்த நேரம் பார்த்தாலும் தாவத்தான். ஆனால் அமல் இல்லைன்னு சொன்னால் அது மிச்சம் குறவு. ஏன்னா தாவத் அமலுக்கு கீஞ்சிக்க லாத்தீங்க. அமல் இருக்குதே அது தாவத் இருக்குது, அமல் இழுத்து வரும். என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வர நீயத்தில் தாவத் கொடுத்தா நிச்சயமாக வாழ்க்கையில் வரும். ஆனால் வெறும் பயான், அடுத்தவங்களை திருத்துறதை, எனக்கெல்லாம் தெரியும், இதை மாதிரி செஞ்சு அல்லாஹ் பாதுகாக்கணும். அது தாவத் அவர்கிட்டையும் பிரயோஜனம் கொடுக்காது, மக்களுக்கும் பிரயோஜனம் கொடுக்காது, அது அமலை கொண்டு வராது. அதனால் சொல்லுவாங்க அடிக்கடி, எல்லா ஜமாத்துகள் 3 நாள் போனாலும் சரி, 40 நாள் போனாலும் சரி, 4 மாதம் போனாலும் சரி, எங்களோட மஹல்லாவுடைய வேலையாக இருந்தாலும் சரி, பக்கத்து மஹல்லா கெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, பக்கத்து மஹல்லாவுடைய நோக்கமே ஒரு பலகீனமான ஒரு மஹல்லாவை பிடிச்சி அது வேலைக்காரர்கள் உருவாக்கணும் தான். 3 நாளுடைய நோக்கம் எந்த பகுதியில் வேலை பலகீனமாக இருக்கோ அங்கே ஒரு 6 மாதம் எடுத்து அங்கே போய் நல்லா வேலை செஞ்சு அங்கே வேலையை உருவாக்கணும். ஆனால் அப்படி இருந்தாலும் போகிறவங்க அவங்கள திருத்துற நீயத்தில் போகிறல்ல, தன்னை திருத்துற நீயத்தில் போகணும். எல்லாம் தன்னை திருத்தத்தான். அப்போ எங்களுடைய தாவத், எங்களுடைய கஸ்த், எங்களுடைய முயற்சி, எங்களுடைய தாலீம், எங்களுடைய ஃபிக்ர், ஏலான் எல்லாம் தன்னுடைய திருத்தத்துக்காண்டு செய்யப்பட வேண்டும். அப்போ எப்போ நாங்கள் அடுத்த அந்த நீயத்தில், தன்னை திருத்துற நீயத்தில் தாவத் கொடுப்போமோ அது உள்ளங்களை தாக்கும், உள்ளங்களை பிரதிபலிப்பு உண்டாக்கும். மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லுவாங்க, எந்த நலவை அல்ல எந்த அமல் எனக்கு பலகீனம் தெரியுதோ, எந்த அமல் என்னிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அதை பற்றி நான் அதிகமாக தர்கீப் கொடுப்பேன், அதிகமாக ஆர்வம் ஊட்டுவேன், அதிகமாக அதை பற்றி பேசுவேன். எதுக்குன்னா என்னைட்டு அந்த அமல் வரவேன் என்பதற்காக வேண்டி. இதே மாதிரி எந்த செயல் என்னைட்டு வரக்கூடாது, எதனுடைய வெறுப்பனுடைய உள்ளத்தில் வரணும் என்று நான் ஆசைப்படுறேனோ அதை பற்றி நான் மோசமாக அதிகமாக அடுத்தவங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா சொல்கிறதுனால அந்த மோசமான தன்மை என்னைட்டு வந்துடக்கூடாது, அதனுடைய வெறுப்பு வந்துடணும். தாவத் இதுக்குத்தான் சகோதரர்களே, தாவத் அடுத்தவங்களை திருத்தவல்ல, தன்னை திருத்தத்தான். அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தக்கூலூன மா லா தஃஅலூன் கபுர மக்தன் இன்தல்லாஹி அன் தக்கூலு மா லா தஃஅலூன். ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் செய்யாத ஒன்றை ஏன் அடுத்தவங்களுக்கு சொல்கிறீங்க? லிம தக்கூலூன், ஏன் நீங்கள் சொல்கிறீங்க? மா லா தஃஅலூன், செய்யாத ஒன்றை. கபுர மக்தன் இன்தல்லாஹ், அல்லாஹ் இடத்துல மிகப்பெரிய கோபத்துக்குரிய விஷயம்தான் அன் தக்கூலு மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாத ஒன்றை சொல்கிறது.
நீங்கள் செய்யாத ஒன்று சொல்கிறது எல்லா இடத்துல ரொம்ப வெறுப்பான உண்டு. இந்த ஆயத்துடைய வெளிரங்கத்தை கவனிக்கும் பொழுது நாங்கள் செய்யாத சொல்லக்கூடாது, எங்கள்கிட்ட எந்த அமல் இல்லையோ அதை அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடாது, எந்த தவறை நாங்கள் செய்கிறோமோ அதை விட்டு அடுத்தவங்களுக்கு தடுக்கக்கூடாதுன்னு தெரியுது. இந்த ஆயத்துடைய தர்ஜுமாம் அதுதான். ஆனால் உண்மையில் கருத்து அதுவும் அல்ல. தாரிக் ஜமீல் சாப் சொல்லுவாங்க, குரானுடைய இந்த ஆயத்து வெளிரங்கத்தை பார்த்து நாங்கள் முடிவெடுத்துடக்கூடாது. தர்ஜுமத்துல் குரானை பார்த்தா இப்படி தான் விளக்கம் வரும். தஃப்சீரில் அதுக்கு என்ன விளக்கம் இருக்குது, அதுக்கு என்ன ஹதீஸில் என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குது, இதுக்கு முரணாக வேறு ஆயத்துக்கள் ஹதீஸ் இருக்குதா என்று பார்த்தா ஹதீஸே இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்கள் வந்தாங்க, சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், சில அமல்கள் எங்கள்கிட்ட இல்லை, நாங்கள் செய்யாமல் இருக்கிறோம், இதை நாங்கள் அடுத்தவங்களுக்கு தாவத் கொடுக்கலுமான்னு கேட்டாங்க. இதே மாதிரி சில தவறுகள் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம், அதை விட்டு மற்றவங்களை தடுக்கலாமான்னு கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேள்வியோட அர்த்தத்தை புரிஞ்சு கொண்டாங்க. இவங்களோட நோக்கம் நாங்கள் செய்யாமல் இருந்தாலும் செய்கிற நியத்தில் தான் சொல்கிறோம், தவறை செஞ்சு கொண்டிருந்தாலும் நாங்கள் விடுற நியத்தில் அடுத்தவங்களே தடுக்க பார்க்குறோம், இது கூடுமான்னு கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிச்சயமாக நீங்கள் நன்மையை ஏவிக்கொண்டே இருங்க, ஒரு வேளை நீங்கள் அதை செய்யாட்டியும் பரவாயில்லை. அப்படின்னா இப்போ உங்க செய்யாமல் இருக்கிறீங்க, செய்ய கிடைக்குதில்லை, அடுத்தவங்களுக்கு ஏவிக்கொண்டிருங்க, தீமையை தடுத்து கொண்டு இருங்க, ஒரு வேளை நீங்கள் அதை செஞ்சு கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் விடுற நியத்தில். அப்போ இந்த ரெண்டு ஹதீஸ் ஆயத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா முழுமையாக ஹதீஸ் குரானுக்கு மாற்றமாக இருக்குது. குரான் சொல்லுது வானண்டு, ஹதீஸ் சொல்லுது செய்யுங்கண்டே. அப்போ குரான் ஹதீஸ் முரண்பட முடியாது. அதுக்கு விளக்கம் தான் உலமாக்கள் இமாம்கள் சொல்லிக்கிறாங்க. அப்போ இதுக்கு என்ன விளக்கம்டா, குரான் என்ன சொல்லுதுன்றால், நீ சொல்கிற செய்கிற ஐடியாவே இல்லாமல் அடுத்தவங்களுக்கு சொல்லாத, நலவனிட்டு இல்லை, நீ செய்யாமல் இருக்கிறாய், உனக்கு செய்கிற ஐடியாவும் இல்லை டா, நீ சொல்லாத. ஹதீஸ் என்ன சொல்லுதுண்டா, நீங்கள் செய்யலை தான், ஆனால் செய்கிற ஐடியாவில் செய்கிற நீயத்தில் நீட்டு இந்த அமல் வரணும், நீயத்தில் தாவத் கொடுங்க. ஹதீஸ் குர்ஆன் ஆயத்து என்ன சொல்லுது, பாவத்தை விடுற நீயத் இல்லை, சும்மா பயான், அடுத்தவங்களுக்கு உபதேசம், அதுதான் நல்லா இருக்கிறான். ஹதீஸ் என்ன சொல்லுது, நீங்கள் பாவத்தை செஞ்சு கொண்டிருந்தாலும் தடுங்கன்னு சொல்லுது. அது என்னண்டா, பாவத்தை இவருக்கு விட்டுக்கொள்ள முடியலை, செஞ்சு கொண்டிருக்கிறாரு, அதை விட வைக்கிற நியத்தில் தாவத் கொடுக்குறாரு, அடுத்தவங்களை தடுக்கிறாருன்றா இது விரும்பத்தக்கது. சகோதர பெரியார்களே, தாவத்துடைய பிரயோஜனம் அதுதான். நாங்கள் என்ன வேலை செய்கிறோன்னு எங்களுக்கு தெளிவு இருக்கணும். அதாவது குல் ஹாதிஹி சபீலி அதுஉ இலல்லாஹி அலா பஸீரத்தின் அன வமன் இத்தபானி. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியை நீங்கள் சொல்லுங்க, குல் ஹாதிஹி சபீலி, இதுதான் என்னுடைய பாதை, இதுதான் என்னுடைய பாதை. அல்லாஹ் சொல்லலை நபியை பார்த்து, நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய பாதைகள் ஒரு பாதை இது, அப்படின்னா பல பாதைகள் நான் போய்கொண்டிருக்கிறேன், அதில் ஒரு பாதை இது என்று சொல்லலை. ஹாதிஹி, இதுதான் சபீலி, என்னுடைய வழி, வேறொரு வழி இல்லை. என்ன வழி? அது ஓ இல்லல்லா, அல்லாம் பக்கம் நம்ம மக்கள் அழைக்கின்றேன். அலா பசீரத்தின், அதுவும் இல்லல்லான்னு மட்டும் சொல்லி முடிக்கவும் இல்லை, பசீரத்தின தெளிவான விளக்கத்தோட ஒரு திட்டத்தோட. சும்மா தாவத்துடைய உழைப்பு செய்யல சகோதரர்களே. இன்னைக்கு மாஷால்லா தாவத்துடைய உழைப்பு மிகப்பெரிய பாரிய திட்டத்தோடு தான் நடக்குது. பாரிய திட்டத்தோட நுணுக்கத்தோட நீண்ட ஆழமான மஷூராவோட நடக்குது. ஒவ்வொன்றுக்கு பின்னா நிறைய குர்ஆன் ஆயத்துக்கள் ஹதீஸ்கள் இருக்குது. செய்கிறவங்களுக்கு அந்த விளக்கம் இருக்கணும். நான் செய்ய போகிற சரியான வேலை, செஞ்சு கொண்டிருக்கிற சரியான வேலைன்னு உணர்வு ஒன்று இருக்கணும். தெளிவில்லாமல் செஞ்சிட்டோண்டா இதுக்கு மாற்றமாக யாரும் சொன்னால் அதுக்கு பின்னாடி போயிடுவோம். சரிதான் அவர் சொல்கிறது. அவர் ஒரு ஆயத்தை சொல்லிடுவார், அதுக்கு எதிராக ஹதீஸ் குர்ஆன் இருக்கும், அதை பற்றி அவர் சொல்லிக்க மாட்டார். வெளிரங்கமான ஒரு ஆயத்தை சொன்னோன்னே அவர் சொல்ல சரிதான பின்னாடி போயிடுவோம். இது தெளிவில்லாதவங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலைமை. தெளிவுள்ளவங்க அவங்க என்ன சொன்னாலும் சண்டைக்கு போக தேவையில்லை, அஸ்ஸலாமு அலைக்கும்னு விளையிட்டு வந்துடுவாங்க, நான் செய்கிற சரிதான். ஏன்னா இதுக்கு தாவத்தில் உழைப்பு இருக்குது, இது மடத்தனமாக செய்யக்கூடிய உழைப்பல்ல. நீண்ட பிளானிங், நீண்ட சிந்தனை, தூர நோக்கோட குர்ஆன் ஹதீஸுடைய வழிகாட்டலை செய்யப்படுது. இன்றைக்கு கஸ்து விளக்கம் இருக்குது, கஸ்து சொல்கிறோமே, இந்த கஸ்தில் விளக்கத்துக்குள்ள கிட்டத்தட்ட 17-18 ஆயத்துக்கள் ஹயாத்தாக்கப்படுது. ஆதாரங்கள் சொல்லி கஸ்து விளக்கம் சொல்கிறதில்ல, ஆனால் அது சொல்லக்கூடிய உசூல்களில் நிறைய குர்ஆன் ஆயத்துக்கள் அமல் செய்யப்படுது, நிறைய ஹதீஸ்கள் அமல் செய்யப்படுது. இதை மாதிரி தாவத்துடைய ஒவ்வொரு அமல்களின் மூலமாக
ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஹதீஸில் ஹயாத்தாக்கப்படுது. அது சாதாரண உழைப்பல்ல சகோதரர்களே. அப்போ தெளிவான விளக்கத்தோடு நாங்கள் செய்யணும். அப்போ தாவத் நன்மை ஏவுறது தீமையை தடுக்கிறது செய்கிற நீயத்தில் பாவத்துட்டு தவிர்ந்து கொள்ள நோக்கத்தில் செஞ்சால் நிச்சயமாக எங்களோட செயல்களை கொண்டு வரும். அப்போ அதனால் முதலாவது மன் தஆ இலல்லா, அல்லாஹ் பக்கம் அழைக்கிறார், வாமில சாலிஹன், நல்லமலும் செய்கிறார். இது ரெண்டும் இருந்தால் தான் தீன் பூர்த்தி. தாவத் மட்டும் இருக்குது, அமல் இல்லை, இது ரொம்ப குறைவு. அப்படி இருந்தால் அவருடைய தீன் பூர்த்தி அல்ல, அவர் இந்த உழைப்பில் நிலைக்க மாட்டார். தாவத் இல்லை, அமல் மட்டும் இருக்குது, அவருடைய தீனும் பூர்த்தி அல்ல. இவருடைய தீன் அஹ்சன் அல்ல, அலங்கோலமான தீன். தாவத் மட்டும் இருக்கு, அமல் இல்லை, அவருடைய தீன் அலங்கோலம். யாருடைய இபாதத் மட்டும் இருக்கு, தாவத் இல்லாட்டி அவருடைய தீன் அஹ்சன், அழகில்லை, அலங்கோலமானது, கோலமானது. அவ பூர்த்தியான அழகான தீன் தான் தாவத்தோடு செய்யப்படக்கூடிய தீன், தாவத்தோடு சேர்ந்து செய்யக்கூடிய அமல்கள், இபாதத்துகள். அப்போ நான் சொல்ல வந்தேன்னா, அல்லாஹ் சொல்றான், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தை நான் இபாதத்துக்காண்டி படைச்சிக்கிறேன். அந்த இபாதத் நிறைவேறதாக இருந்தால் தாவத் கட்டாயம். தாவத் இல்லாமல் அவருடைய இபாதத் அழகாகாது, அவருடைய தீன் பூர்த்தி ஆகாது. ஆனால் சகோதரே பெரியார்களே, தாவத்துடைய உழைப்பில் எங்களை இணைச்சி வச்சுக்கிறானே, இது எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு நியமத். இந்த நியமத்தை நாங்கள் முதலாவது விளங்கணும். சொல்லுவாங்க, முதலாவது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலிருந்து ஒரு அமலுடைய ஒரு நியமத்துடைய அஸ்மத், அதனுடைய மகத்துவம் உள்ளத்தை விட்டு போகும். அதுக்கு பிறகு அந்த அமலே அவருடைய வாழ்க்கைட்டு போயிடும், நியமத்தே போயிடும். ஒரு அமலுடைய பெருமதி எங்களுக்கு உள்ளத்தில் குறைவு ஏற்படுது என்று சொன்னால், அது விடுபடக்கூடிய நேரத்தில் பாதிப்பு விளங்கல் என்று சொன்னால், அதனுடைய மகத்துவம் குறைஞ்சிருக்குன்னு அடையாளம். அதோடையும் சேர்த்து விளங்கிக் கொள்ளணும், நான் தௌபா செஞ்சு எல்லா இடத்துல மன்னிப்பு கேட்டு இந்த மகத்துவத்தை உள்ளத்தில் கொண்டு வரலன்னு சொன்னால் இந்த நியமத்தை நேற்று நிலைக்க போகிறதும் கிடையாது, இந்த நியமத்தை விட்டு போயிடும். எதனுடைய பெருமதி இல்லாத மனிதன் பாதுகாக்க மாட்டான். பெருமதி இருந்தால் தானே பாதுகாப்பான். ஒரு பாக்கெட்டில் பேசிக்குது, பேஸில் லட்சக்கணக்கில் அல்ல பல ஆயிரம் காசு வச்சு கொண்டுகிறார். எந்த நேரம் அவருக்கு பொக்கெட்டின் பக்கம் கை போகும். ஒரு கவனம் ஒன்று இருக்கும். பேக்கில் பாஸ்போர்ட் இருக்குது, பெருமதியான பொருள்கள் இருக்குது, காசு இருக்குண்டா எந்த நேரம் அவருடைய கவனம் தொலைக்கொலை கூட முன்னாடி வச்சு கொள்வார். அதில் ஒன்றுமே இல்லாட்டி பின்னாலே வச்சுட்டு வந்து தொழுவார். பெருமதி இருந்தால் இந்த நேரம் ஒரு கவனம் ஒன்று இருக்கும், அது பாதுகாக்கணும் உணர்வு இருக்கும். இது மாதிரி சகோதரே பெரியார்களே, இந்த தவத்துடைய வேலையோட பெருமதி எங்களுக்கு இருக்கின்றதை நாங்கள் பாதுகாப்ப முயற்சி செய்வோம். எந்த நேரம் அதை பாதுகாக்கிறதுடைய கவலை இருக்கும். இந்த வேலையினுடைய கையை விட்டு போயிடக்கூடாது என்ற கவலை இருக்கும். அது பெருமதி இல்லாமல் போனால் பாதுகாக்கணும். கண்ட இடத்துல இப்போ மணி பேச வச்சா நடக்கும், யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க, களவெடுத்துடுவாங்க. இன்றைக்கு இந்த உழைப்பை விட்டு தூரமாக்குறதுக்கு ஷயாத்தீனுல் இன்சி வல் ஜின், மனித வர்க்கத்தை சேர்ந்த ஷைத்தான்கள், ஜின் வர்க்கத்தை சேர்ந்த ஷைத்தான்கள் பெரிய முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அது எங்களோட வீட்டிலையும் இருப்பாங்க. சிலவங்களுக்கு மனைவிட ரூபத்திலையும் வருவார், சிலவங்களுக்கு கணவன், சிலவங்களுக்கு சகோதரன், சிலனுடைய வாப்பா உம்மா, இது மாதிரி பல ரூபத்தில் வந்து எங்களை இந்த உழைப்போட்டு தூரமாக்க முயற்சி செய்வாங்க. நஃப்ஸும் முழு முயற்சியும் செய்யும். ஏன் இது ஆகப்பெரிய ஹைர், ஆகப்பெரிய நலவு, ஒரு மனிதனுடைய தீனை பூர்த்தியாக்கக்கூடியது. அதனால் இந்த வேலையோட பெருமதி எங்களுக்கு இந்த நேரம் உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கணும். இந்த வேலையை நாங்கள் மௌத்து வரைக்கும் செய்யன்ற உறுதிப்பாடு இருக்கணும். வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். நபியே, உங்களுக்கு யகீன் வரும் வரைக்கும் ரப்பை வணங்குங்க. இந்த ஆயத்துடைய தர்ஜுமா அதுதான். வெளிரங்கத்தில் மொழிபெயர்ப்பை பார்த்தால் அவன் எனக்கு யகீன் வந்தாச்சு நான் தொலை தேவைன்னு சொல்லிடுவானுங்க. இன்றைக்கி அப்படியான கூட்டமும் வைக்கிறாங்க. குர்ஆனுடைய ஆயத்தை மட்டும் பின்பற்றுறது, ஹதீஸை மட்டும் பின்பற்றுன்னு போகிறவங்க வழிகட்டுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஏன்? வெளிரங்கங்கள் அப்படி இருக்கு, அதுக்கு விளக்கம் ஒன்று இருக்கு. அது விளக்கம் யார் சொன்னது? இமாம்கள், உலமாக்கள், முஹத்திஸீன்கள், ஃபுகஹாக்கள். தஃப்சீரில் எழுதுகிற யார்? உலமாக்கள் தான். இப்போ எங்களுக்கு நாங்கள் நேரடியாக குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுன்னு போனோம்னு சொன்னால் அவங்க பின்பற்றே இல்லாது. இப்போ இந்த ஆயத்துக்கு என்ன விளக்கம்னு சொல்கிறது? அரபியில் வர யக்கீனுக்கு அர்த்தமே உறுதி வரும் வரை, உறுதி வரும் வரைக்கும் நீங்கள் அல்லாஹ் வணங்குங்க. எனக்கு உறுதி வந்தாச்சு நான் வணங்க தேவைன்னு மக்கள் சொல்லிடுவாங்க. இங்கே யக்கீன் என்றால் மௌத்துன்னு அர்த்தம். மௌத்து வரும் வரையும் அல்லாஹ் வணங்குங்க. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். அப்போ மௌத்து வரையும் வணங்குறதா இருந்தால்
அவர்கிட்ட ஈமான் வரணும், ஈமான் இருக்கணும். அதுக்கு தாவத் அவசியம். மௌத்து வரைக்கும் இபாதத், மௌத்து வரைக்கும் தாவத், கொஞ்ச நாளே விடுறதில்லை. இதே மாதிரி அல்லாஹ் சொன்ன வாக்கிமி ஸலாத்த லிதிக்ரி, தொழுகை நிலைநிறுத்துங்கன்னு திக்ர் செய்கிறதுக்காக வேண்டி. இன்றைக்கி பாகிஸ்தான் ஒரு குரூப் ஒன்றுக்கு திக்ரிகள் பேரே திக்ரின்னு வச்சுக்கொண்டு சொல்கிறாங்க. அல்லாவே சொல்லலாம் திக்ர் செய்கிறதுக்கான தொழுங்க, அதனால் தொலை தேவையில்லை, திக்ர் செஞ்சால் போதும். நோக்கம் திக்ர், நோக்கம் திக்ர், அதனால் திக்ர் செஞ்சால் போதும், தொலை தேவையில்லைக்கு அதை அமல் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. குர்ஆன் ஆயத்தை ஆதாரம் காட்டுறாங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ என்ன சொல்ல வரேன்டா, அல்லாஹு தாலா இந்த வேலையில் இறுதி மூச்சு வரைக்கும் எங்களை வைக்கணும், நாங்கள் நிலைக்கணும், இஸ்திகாமத்தாக இருக்கணும். இதில் தான் அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள். இன்னமல் அமால் பில் ஹவாத்தீம், முடிவுகளை கவனித்து தான் அல்லாஹ்விடத்தில் அமல்களுடைய கூலி கொடுக்கப்படும். ஆரம்பத்தில் நல்லா தீனுக்காண்டி பாடுபட்டோம், கடைசிக்கு தீன் விட்டு தூரமாகிட்டோம்னா பெரிய நஷ்டம். ஈமானுடன் மௌத்தாயிட்டோம் பாக்கியம், இந்த வேலையிலும் இல்லை ஈமானும் இழந்துட்டோன்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆரம்பத்தில் தியாகம் செஞ்ச முயற்சி செஞ்சோன்னு சொல்லி ஈடேற்றம் கிடைக்காது. அதனால் சகோதரர்களே பெரியார்களே, நாங்கள் கடைசி மூச்சு வரைக்கும் இந்த வேலையில் இஸ்திகாமத்தாக இருக்கணும். அதுக்கு என்ன இந்த சொன்னாய்க்கு தான் இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் இந்த உழைப்புகள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. எங்களை இந்த உழைப்பில் கடைசி மூச்சு வரைக்கும் வைக்கிறதுக்கு தான் வெளி உழைப்பு ஒன்று இருக்குது, உள் உழைப்பு ஒன்று இருக்குது. மஸ்ஜித் வார் ஜமாத் ஒன்று இருக்குது, வெளி ஜமாத் ஒன்று இருக்குது. ரெண்டையும் செய்யணும், ரெண்டும் இருக்கணும். சிலவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் மஸ்ஜிதார் ஜமாத்தில் இப்போ நாங்கள் போன வாரம் இந்த +7 ஜமாத்தில் இருந்தோம். ஒருத்தர் சந்திச்சார், சொல்கிறாரு, எனக்கு முதல் கஷ்டு தவறு இல்லை, ரெண்டாவது கஷ்டம் தவறுது இல்லை, 2.5 மணித்தியாலம் தவறுது இல்லை, தாலீம் மஷூரா எல்லாம் நான் பூர்த்தியாக உட்காடுறேன், ஆனால் வெளி வக்து போகிறேன்னு இல்லை. 3 நாளும் போய்க்கிறாரு, 4 மாதம் 40 நாள் இல்லை. நான் சொன்னேன், இது ரெண்டும் அவசியம். வெளி வக்தும் தேவை, இதுவும் தேவை. ஒரு பறவைக்கு 2 இறக்கையும் வேணும். ஃப்ளைட் ரனவேல மட்டும் ஓடிக்கொண்டு என்ன பிரயோஜனம்? ரனவேல ஓடுறதே பறக்கிறதுக்காக வேண்டி, ரனவேல ஓடாமல் பறக்கோ மேலா. இவர் ரனவேலே ஓடிக்கொண்டிருக்கிறாரு, என்ன பிரயோஜனம்? பறக்க பார்க்கிறாரு, ரனவேல ஓடாமல் அதுவும் மேலா. அதனால ரெண்டும் அவசியம். மஸ்ஜித் வார் ஜமாத்திலையும் ஃபுல்லாக ஈடுபடணும், முறையாக ஈடுபடணும். அடுத்த வெளி வக்துகளுக்கு நாங்கள் போய்கொண்டிருக்கத்தான் வேணும். இன்றைக்கி என்ன எந்த அளவுக்கு சொல்கிறாங்கண்டா, ஒவ்வொரு கார்க்குங்களும் ஒரு வருஷம் உள்நாட்டில் சில்லா 3 சில்லா போகணும், 2வது வருஷம் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்த நாடுகளுக்கு போகணும், 3வது வருஷம் வெளிநாடுகளுக்கு வசதி இருக்கின்றார், ஏதோ ஒரு நாட்டுக்கு 3 சில்லா. இப்படி இந்த 3 வருஷத்துக்கு நாங்கள் தொடர்பு இப்படி இருந்து கொண்டே இருக்கணும். அப்போ தான் நாங்கள் இந்த வேலையில் முன்னேறத்துக்கு காரணமாக அமையும். உள்நாட்டிலேயே ஓடிக்கொண்டிருக்கிறார், வெளிநாட்டுக்கு போக வசதி இருந்து கொண்டு என்று சொன்னால் இவர் நினைப்பார் நான் தான் பெரிய தாய். இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷுக்கு போய் உட்கார்ந்து பார்த்தா விலங்கு அங்குள்ள தியாகங்களை பார்க்கும்போது நாங்கள் ஒன்றுமே இல்லை, நாங்கள் ஜீரோ, நாங்கள் மிச்சம் பின்னுக்கிறோன்னு விளங்குவோம். அவங்களுடைய ஃபிக்கர்களை, அவங்களோட மஷூராக்களை பார்க்கும் பொழுது நாங்கள் எங்கே இருக்கிறோம், இன்னும் நாங்கள் வேலையே செய்ய உணர்வு வரும். இதே மாதிரி வெளிநாடுகளுக்கு நாங்கள் போகும் பொழுதோ அங்கே ஒவ்வொரு நாட்டுடைய மக்கள் ரொம்ப பிஸியாக இருந்து கொண்டு கூட இந்த உழைப்பு செய்ய நாங்கள் நினைப்போம் நான் தான் பெரிய பிஸியோடு செஞ்சு கொண்டிருக்கிறேன். நாங்கள் பார்த்தா ஒன்றுமே இல்லை. இதே மாதிரி அந்த மக்களுடைய அஹ்லாக்குகள், குணங்கள், தன்மைகள், நல்ல விஷயங்களை கொண்டு பிரயோஜனம் கிடைக்கும். அதே மாதிரி எங்கள் நாட்டில் உழைப்பு செய்யக்கூடிய மக்கள், சில நாடுகளில் ஃபித்னா குழப்பங்கள் இருக்கும், மக்கள் தீனுடைய அமைப்பு பலகீனமாக இருக்கும். நாங்கள் இந்த நாட்டில் உழைப்பு செய்ய வேண்டிய தேவை பெருமதி என்னென்னு உணர்வோம். அப்போ இந்த கட்டாயம் இந்த உழைப்பு எல்லா பகுதிகளும் எங்களோட பங்களிப்பு இருக்கணும். சிலவங்க லேடிஸ் ஜமாத்தை மட்டும் பிடிச்சி கொண்டிருக்கிறது, இதுதான் ஆக முக்கியம். வீட்டுடைய சூழல் சீராகணும், மனைவி மக்கள் சரியாக இருக்கணும், இதை விட பெருசு என்ன இருக்கு? ஆண்களுடைய முயற்சி விட்டுறது. இதெல்லாம் ஒரு யானையை குருடர்கள் பார்த்த மாதிரி. எல்லாருக்கும் தெரியும், குருடர்கள் யானையை பார்த்தாங்க. ஒருத்தன் பிடிச்சி பார்த்து சொன்னான், யானை எப்படின்னா பெரிய அண்டா சட்டி மாதிரி வயிற்ற பிடிச்சிட்டு சொன்னான். இன்னொருத்தன் தும்பு கையை பிடிச்சி பார்த்து சொன்னால் உலக்க மாதிரி. இன்னொருத்தன் சொலவு மாதிரி காதை பிடிச்சவன் சொன்னான், வாழை பிடிச்சவன் சொன்னால் தும்பு கட்ட மாதிரி. மஸ்ஜித் வாரம் ஜமாத்தை மட்டும் பிடிச்சிக்கொண்டு தப்லீக்காரன் சொல்கிறது இப்படித்தான், தும்பு கட்டையை பிடிச்சி நீர் மாதிரி, தும்பு கட்ட மாதிரி தான் யானைன்னு சொல்கிறது, வாழை பிடிச்சி போட்டு. அண்டா சட்டி மாதிரினா வெளிநாட்டு ஜமாத்தை பிடிச்சி கொண்டு சொல்கிறது, லேடிஸ் ஜமாத் சொலக மாதிரி காதை பிடிச்சிக்கொண்டு, இப்படித்தான் சகோதரர்களே. எல்லாம் சேர்ந்து தான் தப்லீக். யானைன்னு சொன்னால் வயிறு, வால், கால் மட்டுமல்ல,
முழு உறுப்புகள் சேர்ந்து ஒரு யானை மாதிரி தாவத்துடைய உழைப்புன்னு சொல்லி முழு உழைப்பும் சேர்ந்து தான். டெல்லியில் ஒரு பெரியவங்கள்ட்ட இந்த மர்க்கஸை சேர்ந்த திட்டத்தில் வந்தார். 80 லட்சத்தில் முடிச்சுலாம் முடிச்சிக்கிறார். 82 81 வந்தாப்பில் அவர்கிட்ட கேட்குறாரு, எப்படி உழைப்புகள் எல்லாம் நடக்குதாண்டு? ஓ, நான் மாஷா அல்லா 82 81 முடிச்சுலாம் முடிச்ச இந்த வேலையில் டச் ஆகிக்கிறேன். அப்படியா? எப்படி நீங்கள் வருஷம் சில்லா 3 சில்லா அதுலேருந்து போகிறீங்களாண்டு? போகிற கொஞ்சம் மிஸ் ஆகிறான், வேலையில் டச் ஆகிக்கிறேன். சரி, மாதம் 3 நாள் போய்கொள்ளதான் இடைக்கிட மிஸ் ஆகிற, ஆனால் வேலையில் டச் ஆகிக்கிறேன், வேலையோட வைக்கிறேன். சரி, கிழமைக்கு 2 கஸ்ட் செய்கிறதான் இடைக்கிட மிஸ் ஆகிற, ஆனால் வேலையில் டச். 4 2.5 மணித்தியாலம் கொடுத்துக்கிறதான் இடைக்கிட மிஸ் ஆகிற, ஆனால் வேலையில் டச் ஆகிக்கிறேன். தாலீம் 2 தாலீம் எப்படி, அதையும் இதே வார்த்தை தான். அவர் சொன்னார், நீங்கள் நினச்சி கொண்டிருக்கிறீங்க வேலையில் டச் ஆகிக்கிறேன். நீங்கள் இதெல்லாம் செஞ்சு கொண்டு இருந்தால் தான் வேலையில் டச் ஆகிக்கிறீங்க. செய்யாமல் சொல்கிறீங்கன்னா நீங்கள் டச் இல்லை, எப்போ நீங்கள் விட்டு தூரம் ஆகிட்டீங்க. ஆனால் நீங்கள் ஏமாற்றத்தில் இருக்கிறீங்க, வேலை டச் ஆகிக்கிறேன். சகோதரர் எப்படியா அப்படி பார்த்தா நாங்கள் நிறைய பேர் டச் இல்லை. ஏன்னா டைம் கிடைச்சா செய்கிறது. தொடர்ந்து இந்த உழைப்பில் நாங்கள் செஞ்சு கொண்டு இருந்தால் தான் உண்மையிலே நாங்கள் டச் ஆகிக்கிறோம். இப்போ மன்னிச்சுக்கொள்ளணும், இப்போ நான் சொல்கிறது எனக்காக வேண்டித்தான். ஒவ்வொருத்தரும் தனக்கான்னு சொல்லணும்னு பார்த்துக்கொள்ளுங்க. இதை அடுத்தவருக்கு நாங்கள் ஃபிட் பண்ணக்கூடாது. இது அவராக இருக்குத்தானே. இது நான் செஞ்ச உடனே பாரு அவருக்கு அவர் சொல்லி கொண்டது அவர் டச் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. நான் டச் ஆகிக்கிறேன் என்னன்னு பார்த்துக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த உழைப்பு இருக்குது, எல்லா பகுதியிலையும் நாங்கள் முழுமையாக ஈடுபடணும். ஏன்னா இதுதான் எங்களோட வேலை. ஏன்னா அல்லாஹ் சொல்ல நபியை பார்த்து குல் ஹாதிஹி சபீலி அது இலல்லாஹி அலா பஸீரத்தின் அன வமன் இத்தபானி. நான் மட்டும் செய்கிறேன் என்ற வேலைன்னு சொல்லிட்டு போயிருந்தா நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சும்மா கேளும். வமன் இத்தபானி என்ற வார்த்தையும் குர்ஆனில் இருக்குது. என்னை பின்பற்றக்கூடியவர்கள், என்ன பின்பற்றுவாங்க யாரு? முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க, ஐ மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன ஒவ்வொருவரும் என்ன பின்பற்ற வேண்டியவர்கள் தான். ஏன் பின்பற்றாமல் சொர்க்கம் கிடையாது. குல்லு உம்மத்தி யதுகுலூன ஜன்னah இல்லா மன் அபா. என்னுடைய உம்மத்தினர் எல்லாரும் சொர்க்கம் போவாங்க, மறுப்பவர்களை தவிர. அப்போ கேட்டாங்க, வமையாபா யா ரசூலல்லாஹ், யார் தான் நான் சொர்க்கம் போக மாட்டேன்னு மறுக்க போகிறாங்க? எல்லாரும் ஆசைப்படுற சொர்க்கம் போகணும். சொல்லாங்க, மன் அத்தானி தஹல ஜன்னah வ மன் அஸானி ஃபக்கத் அபா. யார் எனக்கு வழிபடுறாரோ, என்ன பின்பற்றுறாரோ அவர் தான் சொர்க்கம் போவார். யார் என்ன பின்பற்றலையோ அவங்க மறுக்கிறாங்க, நான் சொர்க்கம் போக மாட்டேன். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பகுதி தாவத், அல்லாஹ்வுடைய தீனுக்காண்டி பாடுபட்டது. இது 24 மணித்தியாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு சுன்னத். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தவாஸில் அஹ்ஸான் தாயிமல் ஃபிக்ர் வ முத்தவாஸில் அஹ்ஸான். எந்த நேரம் ஒரு ஃபிக்கரில் இருப்பாங்க, எந்த நேரம் ஒரு கவலை. என்ன வீட்டில் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அடுப்பு பத்தலண்டா இல்லை. அவங்களோட ஃபிக்கர் உம்மத்துடைய ஃபிக்கர், தீனுடைய கவலை. இது ரசூலுல்லாஹ்வுடைய 24 மணித்தியால ஃபிக்கராக இருந்துச்சு. வேலை தாவத் கவலாது உம்மத்துடைய வேலை மதான். ரசூலுல்லாஹ்வுடைய மிகப்பெரிய சுன்னத்து மதான். என்ன சகோதரே பெரியார்களே, இதெல்லாம் எங்களுக்கு கொடுத்த பெரிய ஒரு பாக்கியம். இந்த நியமத்தை நாங்கள் மனசில் வைக்கணும். அதில் ஒரு பகுதி தான் எங்களுடைய 3 நாள் ஜமாத். மஸ்ஜித் வார் ஜமாத்தில் நாங்கள் எதையும் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. 2.5 மணித்தியாலம் தான் முக்கியம், 3 நாள் முக்கியம் இல்லை, 3 நாள் தான் முக்கியம், தாலீம் முக்கியம் இல்லை, அப்படி அல்ல. எல்லாம் சேரணும். அதான் எப்படி யானையோட முழு உடம்பும் சேர்த்து ஒவ்வொரு பகுதியாக தேவையோ, மனிதன் முழு உடம்பும் பூர்த்தியாக. ஒரு கண் இல்லாட்டி எவ்வளோ கோலமாக இருக்குது, மூக்கு இல்லாட்டி எவ்வளோ கோலம், வாய் இல்லாட்டி எப்படி பேசுறது, காது ஒன்று இல்லாட்டி. அதே மாதிரி தான் தாவத்தில் ஒவ்வொரு உறுப்புகளும், ஒவ்வொரு பகுதிகளும், ஒவ்வொரு அமல்களும். அது 2.5 மணித்தியாலமாக இருக்கலாம், வீட்டு தாலீமாக இருக்கலாம், பெண்கள் ஜமாத்தாக இருக்கலாம், வெளிநாட்டு ஜமாத்தாக இருக்கலாம், இந்தியா பாகிஸ்தானுடைய வக்தாக இருக்கலாம், மர்கஸுடைய தர்த்தீபாக இருக்கலாம், ஹித்மத்தாக இருக்கலாம், தாலீமாக இருக்கலாம், இன்ஃப்ராதி தாவத்தாக இருக்கலாம். எல்லாம் முக்கியம்தான், எதுவும் முக்கியம் இல்லாமல் இல்லை. அப்போ எல்லாத்துலேயும் நாங்கள் ஈடுபடணும். அப்போ தான் இந்த வேலைக்குள்ளால் நாங்கள் இருப்போம். ஒன்று விடுபட்டாலும் மற்றதை பலகீனத்துண்டாக்கிடும். அதனால் 3 நாள் என்று சொல்லது, 3 நாள் வக்த் பூர்த்தியான 72 மணித்தியாலம். இது எங்களுக்கு எப்படி சொல்லப்படுதோ அந்த முறையில் நாங்கள் செய்வோம் சொன்னால் அதனுடைய முழுமையான பிரயோஜனத்தை அடைய முடியும். ஜுமேராத் இது 5 அமல்களை சேரல்ல. சில்லா ஜமாத் 3 சில்லா எப்படி 5 அமல்கள் இல்லையோ அதே மாதிரி ஜுமேராத்தும் சேர்க்கப்படலை. அதனால் அது தேவையில்லைன்னு அர்த்தம் அல்ல.
இப்படி வெளிவக்து கட்டாயம் அது மாதிரி இன்னும் ஜுமேராத்துடைய அமல். அது உலமாக்கள் பழைய கார்க்குங்கள் இன்றைக்கி ஒரு ஆழ்ந்த ஃபிக்ரோட பேசுகிறாங்க. கட்டாயம் ஒவ்வொரு கார்க்குங்கள் அதில் கலந்து கொள்ளணும். ஜுமேராத்தில் பலகீனம் ஏற்பட்டால் 5ஆம் பலகீனம் வந்துடும். இதே மாதிரி ஜுமராத்துடைய மஷூரா, ஹல்கா மஷூரா, ஏரியா மஷூரா, ஜோன் மஷூரா, எங்களுக்கு எதுக்கெல்லாம் அழைப்பு இருக்கோ, எதுக்கெல்லாம் நாங்கள் போக வேண்டியிருக்கோ எல்லாத்துக்கும் நாங்கள் போகும். ஒன்றுக்கு பின்னுக்கு ஆகினால் அடுத்த விட்டு தூரமாகிடுவோம். ஒரு அமல் இந்த பின்னுக்கான அடுத்த அமல் விட்டு எல்லாம் தூரமாக்கிடுவாங்க. அதனால் நாங்கள் பயந்து செய்ய வேண்டிய வேலை இது. நாங்கள் ஒவ்வொரு அமல் 3 நாளுடைய, இப்போ குறிப்பாக நாங்கள் இன்றைக்கி ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயமாக தான் இன்றைக்கு 3 நாளில் ஏன் பலகீனம் ஏற்படுது. பலகீனங்களை பேசுகிறது குறை சொல்கிறதுக்காக வேண்டிய அல்ல, நிவர்த்தி செய்கிறதுக்காக வேண்டி. டாக்டர்கிட்ட போய் நோயை சொல்கிறது அவர் எங்களுக்கு ஏசி என்னத்தையும் இந்த பைத்தியார் நோயெல்லாம் வச்சு கொண்டிருக்கிறான்னு ஏசுறதுக்காக வேண்டிய அல்ல. ஏன் உனக்கு இந்த நோய் உண்டாக்கி கொண்டான்னு கேட்கவில்ல, சிகிச்சை செய்கிறதுக்காக வேண்டித்தான், மருத்துவம் செய்கிறதுக்காக வேண்டித்தான். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இன்ஷாலிங்க ஆராய்வோம். இப்போ நாங்கள் ஏன் இப்போ 3 ஜமாத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய ஜமாத்தில் போகிறாங்க, சிலவங்க தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறாங்க, சிலவங்க போகிறாங்க திரும்ப அடுத்து வாராங்க. இல்லை, முழு ஸ்ரீலங்காலையும் இன்றைக்கி ஒரு 3 நாள் கூட போகாதவங்கன்னு சொல்லி பார்த்தா ரொம்ப அரிதாகத்தான் இருக்கும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தர் ஒரு குறைஞ்ச ஒரு 3 நாளாகவே போயிருப்பார். பாருங்கள், ஒரு நியமத்தொண்டு அவருக்கு கிடைச்சிட்டு ஏன் அவர் தவறிட்டாரா தான் நாங்கள் பார்க்கணும். ஒரு விளக்கம் ஒன்று அடைஞ்சிட்டு ஏன் போனார், இந்த வேலை சரியில்லைன்னு விட்டார் என்றால் கூட போனவங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள். நாங்கள் அவரை தஷ்கீல் பண்ணி கூட்டிகிட்டு போனவங்க அவங்க முறையாக நாங்கள் வழி நடத்தலைன்னு சொன்னால் மிகப்பெரிய நஷ்டம். இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கஷ்டத்தோட சிரமத்தோடு தஷ்கீல் பண்ணுறோம். இன்றைக்கி 3 நாள் ஜமாத் வெளியாகனா 3 நாளைக்கு ஒரு 500 ரூபா செலவுன்னு வைங்க ஒரு ஆளுக்கு. அதில் 250, 300, 400 ரூபா செலவாகுண்டா அது அவ்வளோ அல்ல செலவாகிறது. அதுக்கு பின்னாடி எத்தனை லட்சம் செலவாக்கப்படுது. அவரை தஷ்கீல் பண்ணுறதுக்காக எத்தனை ஜமாத் வந்திருப்பாங்க, எத்தனை பயான் நடந்திருக்கு, எத்தனை மஷூரா, எத்தனை ஃபிக்கர். ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவழிக்கப்படுது. சாதாரண உழைப்பல்ல. அதனால் இந்த உழைப்பில் சம்மந்தப்படக்கூடிய ஒவ்வொருத்தரும் பெருமதி மிக்கவங்க, உயர்ந்தவங்க. ஒவ்வொருத்தரையும் நாங்கள் பாதுகாக்கணும். இப்போ வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் முக்கியமாக நாங்கள் ஜமாத்தில் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடியவங்க, தொடர்ந்து போகக்கூடியவங்க தான். அதனால் இந்த வேலையோட மகத்துவம் முதல்ல எங்களுக்கு வழங்கணும். முதல்ல எங்கள்கிட்ட வரணும், இதுதான் என்னுடைய வேலை. 3 நாள் போகிறது நோக்கம் அல்ல, 40 நாள் போகிறது அல்ல, 4 மாதம் அல்ல, அல்ல மக்காமி தர்த்தீப் நோக்கம் அல்ல. எங்களை நோக்கம்னா சொர்க்கத்தை அடைகிறது, முழுமத்தை கொண்டு போய் சேர்க்கிறது, அல்லாஹ்வோட அடியார்களை சேர்க்கிறது. ஹைருக்கும் மன் தஆ இலல்லாஹ், உங்களில் சிறந்தவங்க யார், யாரெல்லாம் பக்க மக்கள் அழைத்து வஹப்பப இபாதஹு இலைஹி, அல்லாஹ்வுடைய அடியார்களை அல்லாஹ்வோட நெருக்கமாக்குறவங்க, அவங்க தான் சிறந்தவங்கன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த சிறந்த கூட்டத்தில் நாங்கள் இருக்கணும், சிறந்த சமுதாயமாக இருக்கணும் என்றாலும் இந்த உழைப்பு தான் கட்டாயம். அதுக்காக வேண்டி தான் செஞ்சு கொண்டிருக்கிறோம். எல்லா தொழுகை என்று சொல்கிறது தக்பீரை தஹ்ரீமா மட்டுமல்ல, சூரா ஃபாத்திஹா ஓதுற மட்டுமல்ல, ருக்கு சுஜூத் எல்லாம் சேர்ந்தான் தொழுகை. இதே மாதிரி தான் தாவத்துல் உழைப்பில் 4 மாதம், 40 நாள், மாதம் 3 நாள், குறைஞ்சது இல்லாட்டி 10 நாள், 2 கஷ்டுகள், தாலீம், 2 தாலீம், இதெல்லாம் முழு 2.5 மந்தியாலம், மஷூரா எல்லாம் சேர்ந்தான் தாவத்துடைய அமல். எப்படி தொழுகையில் எல்லா பகுதிகள் இருக்குது, அதே மாதிரி தான் தாவத்துல் உழைப்பில் எல்லா பகுதிகள் எல்லாம் முக்கியம்தான். ஒவ்வொன்று முக்கியம். எதை நாங்கள் பொடுபோக்காகவோ குறைந்ததாகவோ பெருமதி இல்லாத கருதிடக்கூடாது. அப்போ 3 நாள் இருக்குது. இது மஸ்ஜித்வார் ஜமாத்தில் ஊரை விட்டு எங்களோட ஹல்கா விட்டு வெளியே போகிற முதல் அமலாக தான். பக்கத்து காஸ்துன்னு சொல்ல எங்களோட ஹல்காக்குள்ளே தான் செய்கிறோம். இது ஹல்காக்கு வெளியில் போகிறது ஒரு அமல். இந்த 3 நாள் ஜமாத் இது 2-3 நாள் போயிட்டாருன்னா 3ஆவது ஒரு சில்லாக்கு தயாராக்கக்கூடிய உழைப்பு அது. அதனால் எங்களோட ஏன் இன்றைக்கு எங்களோட 2-3 நாள் போனவரல்ல, இப்போ 23 நாள் போய் இன்னும் சில்லாக்கு தயாராகலன்னு சொன்னால் நோக்கம் பூர்த்தி ஆகாமல் இருக்குது. நாங்கள் அதை பற்றி ஃபிக்கர் பண்ணணும். போகிற இடங்கள் 6 மாதங்கள் ஒரு மஹல்லாக்கு போகிறோம்ன்றா அங்கே வேலை ஹயாத் ஆகணும், அங்கே உழைப்பாளிகள் உருவாக்கணும். என்ன சகோதரி பெரியார் ரவானிகி பயானில் ஞாபகப்படுத்தப்படுது, நாங்கள் ஜமாத்தில் போனால் எப்படி நடக்க வேண்டும், அந்த விஷயத்தை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸ்ட்ரிக்ட் அல்ல, நாங்கள் அவங்க செய்யக்கூடிய புதிய புதிய மாதிரி வருவாங்க, அவங்கள அணுகக்குள்ள முஹப்பத்தாக அன்பாக இறக்கமாக அணுகி அவங்கள உசூல்களுக்கு மீற விடாமல், அதாவது உசூல்களோடு நினைச்சு கொண்டு போகிற மாதிரி அவங்கள பயன்படுத்தணும். சிலவங்க புதுப்படிய மாதிரி தானே சரி என்று விட்டுருவாங்க. அவங்க ஒருக்க வருவாங்க, 2 தடவை வருவாங்க. அப்படி வரக்கூடிய பொடியமார்கள்ட்டையும் ஒரு உணர்வு ஒன்று வரும்,
போனவங்க பார்ப்பாங்க, இந்த தடவை போய் எனக்கு என்ன பிரயோஜனம் வந்துச்சு? ஒரு பிரயோஜனம் இல்லை. ஜமாத்தில் போய் அப்படியே தான் இருந்தானுங்க. ஒரு விளையாட்டு கூத்து சிரிப்பு ஜோக் அடிச்சுக்கொண்டு ஒரு ஃபிக்கர் ஒன்று உண்டாகலன்னு படிச்சு கொள்ளலாம், அடுத்த தடவை வர மாட்டாங்க. அதனால் அந்த அடிப்படையில் கவனமாக இருக்கணும், விட்டு பிடிக்கணும். அதே நேரத்தில் ஒரேடியாக விட்டுறவும் கூடாது. எங்களோட அமல்களில் நல்லா பொறுப்பாக போகக்கூடிய சகோதரர்கள், உதவியாக இருக்கக்கூடியவங்க, பழையவங்களை அனுசரித்து கொண்டு புதியவங்களையும் சேர்த்துக்கொண்டு நினைச்சு கொண்டு அவங்கள கவனித்து கொண்டு மஷூராக்கள்ற தவத்துடைய ஃபிக்கரை உண்டாக்கி அவங்கள கூட்டிகிட்டு வரணும். ஒவ்வொரு அமல்களை அவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்காக்கணும். சின்ன சின்ன அமல்கள் அவங்கள கொடுக்கணும். கஸ்துகளை பயன்படுத்தணும். போகிறவங்களை நாங்கள் 3 நாள் போய் அந்த ஊரில் உழைப்பு செய்கிறோம், ஆனால் அதோடு சேர்த்து அங்கே பெரிய ஜமாத்துகள் கிடைக்காட்டியும் பரவாயில்லை, போகிற சகோதரர் அடுத்த மாதத்துக்கு தயாராகி வந்துட்டு அது பெரிய விஷயம். அவங்கள அடுத்த மாதத்துக்கு 3 நாளைக்கு அவங்க வரணும், இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வரணும். இது உயர்ந்த வேலை, கட்டாயம் செய்யணுன்ற உணர்வை நாங்கள் உண்டாக்கியலும். எங்களோட முதாக்கராக்கள் எங்களோட அமல்களை அவங்கள ஜோடாக்கி கொண்டு இந்த அடிப்படையில் நாங்கள் 3 நாளுடைய ஜமாத்தில் நாங்கள் முழு ஃபோக்கஸ் ஊரோடு இருக்கிறதோட ஜமாத்துடைய வந்திருக்கக்கூடிய சகோதரர் மீது இருக்கணும். அவங்களுக்குள்ள ஜோடு உண்டாக்கணும். அவங்களோட அணுகுமுறைகள், அவங்கள கவனிக்கிறது, அவங்கள பராமரிக்கிறது எப்படி இருக்கணும்னு சொன்னால், அவங்க பிரிஞ்சு போகிறதுக்கு கவலை வரணும். அடுத்த தடவை எப்படியும் கட்டாயம் நாங்கள் எல்லாரும் 3 நாள் போகணுன்ற தன்மை வந்துடணும். இன்றைக்கி சில ஜமாத்துகளை இப்போ நல்லா பாதுகாக்கணும். சனத்தில் விளையாட்டு கூத்து அது ஒரு சிலருக்கு தான் விருப்பம் ஆகிக்கும், ஆனால் அதிகமானவங்களுக்கு அது விருப்பம் இல்லை. அவங்க சொன்னால் இது பிக்னிக் இல்லையா போகிறாங்க, சும்மா போயிட்டு வராங்க, சிரிப்பும் கூத்துமா இருக்குது அப்படின்னு வந்துட்டா இவங்க 4 பேர்கிட்ட சொல்லக்குள்ள ஜமாத்தை பற்றி நல்ல எண்ணம் வராது. என்ன பிரயோஜனம்? ஜமாத் தஷ்கீல் பண்ணீங்க, போய் ஒன்றுமே படிக்கல, அவன் போனான் பாருங்க இத்தனை வருஷமாக போகிறான் அப்படின்னு வரும். நாங்கள் இன்ஷால்லா எங்களோட உசூல்கள் முறைகள் சொல்லப்படுது ரவானகியில் 12 உசூல்கள் பேண வேண்டியது. அதிகமான நேரம் தாலீம், தாவத், அடுத்த தாலீம், இபாதத், ஹித்மத், இது 4 நாங்கள் நேரம் அதிகம் கொடுக்கத்தான் வேணும். இதில் எந்த குறைவு வந்துடக்கூடாது. குறைக்க வேண்டிய அமல்களை நேரத்தை குறைக்கணும். சாப்பாடு, தூக்கம், வெளிவாசல், ஆகமான பேச்சுக்கள் இதில் குறைக்கணும். இன்றைக்கு அதிகமாக மக்கள் போயிட்டு ஜமாத்து விட்டு தூரமாகக்கூடிய காரணம், நாங்களும் சேர்ந்து என்ன செய்கிறோம், கார்க்குங்களும் சேர்ந்து தாலியம் முடிஞ்சா பயான் முடிஞ்சா அடுத்தது ஊர்பலாய் தான் பேச தொடங்கிடுறோம். 6 நம்பரையும் தாண்டி எத்தனையோ நம்பர் போய்கொண்டிருக்கு. தெளிவான முறையில் அரசியலை பற்றி பேசுகிறாங்க, துனியாட விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க, வெளிநாட்டுடைய விசாவை பற்றி பேசுகிறாங்க. இது ஒரு நாளும் ஜமாத்தில் மாற்றத்தை உண்டாக்காது. நிறைய மக்கள் வெளியில் சொல்லாட்டி உள்ளத்தில் வரும் போய் என்ன பிரயோஜனம் பாருங்கள், இவரும் இப்படி இதைத்தானே பேசுகிறாரு, இதை நாங்கள் ஊர்லேயும் பேசலுமே. எங்களுடைய பேச்சுக்கள் ஈமானுடைய பேச்சுக்களாக இருக்கணும். எது 4 மாதம் 40 நாள் சொல்லப்படும் அதே உசூல் தான் 3 நாளைக்கு 72 மணி நேரத்தின் நேரங்கள் அப்படித்தான் கழியணும். அப்போ தான் மக்கள் போகிறவங்க உருவாகுவாங்க. அடுத்து இந்த வேலை செய்ய தன்மை வரும். சரியான முறையில் வழிநடத்தப்பட்டால் முதல் 3 நாள் போனவரும் தஷ்கீலாகி சில்லாக்கு போவார். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் இந்த வாரம் பார்த்தோம். வரக்கா முறையில் ஜப்பானில் இருந்துட்டு வந்த ஒரு பொடியன், அவரை வீட்டுக்கு போய் 3 நாள் பேர் கொடுத்துருந்தாரு. சில்லாக்கே பேசினோம், நீங்கள் சில்லா முடிச்சுட்டு வந்தால் ஜப்பானுக்கும் பிரயோஜனமாக இருக்குது, அங்கேயும் வேலை செய்யலும்னு சொல்லி. இல்லை அதற்கு ஃபஸ்ட் டைம் தானே 3 நாள் போயிட்டு வந்து அடுத்தே பார்ப்போன்னு சொல்லி கொண்டு இருந்தார். சரி பரவாயில்ல போங்கன்னு அனுப்பினோம். ஜமாத்துட்டேன்னு சொன்னால் நீங்கள் வேறு கொஞ்சம் ஃபிக்கர் பண்ணுங்க முயற்சிங்கண்டு ஜமாத்திலே முதாக்கராக்கு செஞ்சுருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை ஜமாத் ரிட்டர்ன் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு சில்லாக்கும் ரெடி ஆகிட்டார். இது சாதாரண வேலை சகோதரர்களே. சரியாக உழைப்பு செஞ்ச ஒரு நாளுடைய உழைப்பும் ஒரு மனிதனை உள்ளத்தை மாற்றிடும். 2 நாள் 3 நாள் சொல்லி சாதாரணம் அல்ல. ஆனால் நாங்கள் பிரயோஜனமாக இந்த ஜமாத்துடைய உழைப்பை நாங்கள் ஆக்கிக்கொள்ளணும். தேவையோட கவலையோட இந்த உழைப்பை தவிர இந்த வாழ்க்கையில் உம்மத்திலே சீர்திருத்தத்துக்கு வேறு வழியே இல்லை என்ற எண்ணத்தில் நாங்கள் ஒவ்வொரு அமலையும் அமைச்சுக்கொள்ளது. பொறுப்பாக போகக்கூடிய சகோதரர்கள், எனக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த சகோதரர்களை பாதுகாத்து கொண்டு வாரது, இவங்களை வேலைக்காரர்களாக ஆக்கொண்ட கவலை வரணும். 3 நாளிலும் வேலைக்காரர்களாக ஆக்கலும். கொஞ்சம் ஃபிக்கரை உண்டாக்கி கவலை உண்டு ஒரேடியாக ஏலாட்டியும் கூட முடியுமான மட்டும் எங்களோட அமல்களை நாங்கள் பேணுதலாக இருக்கிறது. எங்களோட தஹஜ்ஜுத், எங்களுடைய காலை மாலை திக்ர்கள், குர்ஆன் திலாவத், இதே மாதிரி வந்திருக்கக்கூடிய சகோதரருக்கு அதிகமாக துவா செய்யணும். யாரெல்லாம் என்ன பொறுப்பாக போட்டிருக்கு, எனக்கே இந்த வேலையோட பெருமதி தெரியலை, எனக்கே இதனுடைய ஹிக்மத்தில் தெரியாது, யாரெல்லாம் இந்த வேலையோட தெளிவு எனக்கு இல்லை, நீ எனக்கும் இந்த விளக்கத்தை தா. இந்த வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் வேலைக்காரர்கள் ஆக்கி இந்த உழைப்பாளிகளை மாற்றி தாய்களாக ஆக்கி திருப்பி கொண்டு போக தௌஃபீக் செய், நீயே வழிகாட்டுன்னு அடிக்கடி துவா செய்யணும்.
ஒவ்வொருத்தருக்கும் இந்த வேலையோட பெருமதி உணர்த்தணும், தாவத்துடைய மிசாஜ் உண்டாக்கணும். அவங்க ஜமாத் விட்டு திரும்பி வந்து அவங்களுக்கு கவலை ஒன்று இருக்கணும். அடுத்த 27 நாளில் முயற்சி செஞ்சு ஒருத்தரையாவது என்னை கூட்டாளி மாதிரி நான் கூட்டிக்கொண்டு அடுத்த மாதம் ஜமாத் போகணும். இது மாதிரி செய்கிற கஷ்டமான வேலை இல்லை, எல்லாருக்கும் செய்ய இயலும். ஆனால் தவஜு ஒரு கவனம் ஒன்று இருக்கணும். அல்லாவோட தொடர்பு உண்டாக்கிக்கொள்ளணும். அல்லாவிடத்தில் துவா கேட்கறது, கெஞ்சுறது, கதறது, அழுவுறது. யாரெல்லாம் என்ன பலகீனமான ஒருத்தரை பொறுப்பாக போட்டிக்கு உன்னுடைய உதவி இல்லாமல் இந்த வேலையை செய்யலாதே அல்லா. இவ்வளோ நல்ல மக்கள் வந்திருக்கிறாங்க, படித்த மாணவர்கள், பொடியமார், சமுதாயத்தில் முக்கியஸ்தர்கள், இவங்கெல்லாம் எனக்கு பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க, நீ தான் உதவி செய்யணும். யார் இந்த வேலையோட மகத்துவத்தை இவங்களுக்கு விளங்கப்படுத்தன்னு அவங்கள்ட்ட கேட்டுக்கொண்டே இருக்கணும். அல்லாட்ட துவா செய்யணும், அவங்களே நாங்கள் அப்படி வழிநடத்தணும். அடுத்தது ரொம்ப கவனமாக இருக்கணும். 3 நாள் போகிறவங்க தான் 40 நாளைக்கு தயாராக போகிறாங்க. ஆனால் இந்த 3 நாள் வக்தில் அவங்கள அடுத்த வக்துக்கு தயாராக்க விதத்தில் இருக்கணும். குறைஞ்ச அடுத்த 3 நாளாவது வார விதத்தில் ஆக்கிக்கொள்ளணும். இன்றைக்கு ஜமாத்தில் என்ன நடக்குது, ஒருத்தர் 3 நாள் போனால் அதில் 6 நம்பர் சொல்கிற நேரம், இல்லாட்டி ஹல்கா தாலீமில் இன்னும் 2-3 பேர் சிரிக்க தொடங்கிடுவாங்க. இதில் சில நேரத்தில் ஊரில் கண்ணியமானவங்க, பொறுப்பானவங்க கூட வந்திருப்பாங்க, எப்படியமாக சிரிக்க தொடங்கிட்டு அடுத்த ஜமாத்தை விட்டுடுவார். இந்த விஷயத்தை ரொம்ப கவனமாக, அப்படியான யாராவது இருந்தால் அவங்கள தனியாக கூப்பிட்டு அந்த பொடியமாரோடைய முகப்பத்தாக பேசுகிறது, அவங்களுக்கு கொஞ்சம் உணர்த்துறது. இப்போ இந்த பொடியமாரை பற்றி தெரியும் தானே அப்படி இந்த அடிப்படையில் நாங்கள் அல்லாவுடைய சிந்தனையோட, தீனுடைய கவலையோட இந்த வேலையில் அவங்க முன்னேறின ஃபிக்கரோடு நாங்கள் முயற்சி செஞ்சால் அல்லாஹ் வழிகளை திறப்பான். நாங்கள் ஜமாத்தில் முழு கவனம் இருக்கணும். ஒன்றுக்கு சின்ன சின்ன தவறுகள், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வேலைக்கு பாதிப்பு வர மாதிரி பிள்ளை நடந்து கொண்டால் நாங்கள் ரொம்ப ஹிக்மத்தாக அவங்கள தனியாக கூப்பிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லி நாங்கள் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் முயற்சி செய்யணும். யாராவது தவறு செய்கிறாங்கன்னு சொன்னால் அவரை வெறுக்காமல், செயலை மட்டும் வெறுத்து, அவரை பற்றி நல்லெண்ணத்தை உண்டாக்கி, ஏதோ நிர்பந்தத்தினால் இவர் செஞ்சுக்கிறாரு, இந்த செயல் இவரை தீனுடைய வேலையை விட்டு தூரமாக்கி கூடாது என்ற கவலையில் அவருக்கான 2 ரக்காத் தொழுவிட்டு துவா செஞ்சுட்டு முடிந்த ஒரு சதக்கா ஒன்று கொடுக்கறது. ஒன்றுமே முடியலை, குறைஞ்ச ஒரு குல்சூரா ஒரு 3 தடவை, அதில் ஒரு 10 தடவை ஓதி அவருக்கு ஹதியா செய்கிறது. யாரெல்லாம் குல்சூரா குல்ஹல்லாஹத் 10 தடவை ஓதினா சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படும், இந்த மாளிகை இவருக்கு கொடுத்துருயா. 3 தடவை ஓதினா ஒரு குர்ஆன் ஓதி நன்மை கிடைக்கும், அந்த நன்மையை நான் இவருக்கு ஹதியா செஞ்சுட்டேன். அவர் பாருங்கள், ஒரு உள்ளத்தோட ஒரு உள்ளம் கொழுகும். உங்களோட பேச்சு அவர் உள்ளத்தை மாற்றிடும். இல்லாட்டி எங்கட தாவத்தில் நாங்கள் ஒருத்தரை பற்றி ஃபிக்கர் பண்ணுறேன்டா அவரை குறையோட நோக்கத்தோட அந்த வார்த்தை எவ்வளோ நல்ல வார்த்தை சொன்னாலும் அவரை தீனுட்டு தூரமாயிடுவார், இந்த வேலையை வெறுப்பார். ஆனால் கவலையோட, திருத்தத்தோட, நல்லெண்ணத்தோட அவருக்கான துவா செஞ்சு கொண்டு ஒரு வார்த்தை கொஞ்சம் முன்ன பின்னா என்னான்னு கூட அவர் உள்ளத்தில் உண்டாகும். இவர் எனக்கு நலவுக்கு தான் சொன்னார், அவர் இந்த உழைப்பில் இன்னும் நெருக்கமாகுவார். இந்த அடிப்படையில் இன்ஷா நாங்கள் எங்கள் ஜமாத்தில் ரொம்ப கவனமாக வழி நடத்தணும். அழகான முறையில், ரொம்ப ஸ்ட்ரிக்கும் இல்லை, ரொம்ப லூஸும் இல்லை, நடுத்தரமாக, முஹப்பத்தா. அவங்க விரும்பணும் இப்படியான அமீர் சாப்பிட திரும்ப நான் அடுத்த மாதம் போகணும், என்னை கூட்டாளி மாதிரி கூட்டிகிட்டு வர நிறைய பேர் நாங்கள் நடக்கிறது. திருப்பி வரும்பொழுது வாபஸி பயான் நடக்கும். நாங்கள் ஜமாத்திலே ஃபிக்கர் உண்டாக்கிட்டு வரணும். இந்த உழைப்பை நாங்கள் திரும்பி போய் செய்யணும், மஹல்லாவில் போய் செய்யணும். எங்களோட மஹல்லாவில் இருக்கிற ஏனைய பொடியமார், ஏனைய கூட்டாளிமார், நண்பர்கள், என்னோட சம்மந்தப்பட்டவங்க எல்லாரும் இந்த வேலையில் உண்டாக்கணும், சேர்க்கணுன்ற கவலை உண்டாக்கி அவங்கள மஸ்ஜித்வார் ஜமாத்தில் சம்மந்தப்படுத்த ஃபிக்கர் உண்டாக்கி அனுப்பணும். தயார்படுத்தி அனுப்புறது, கூட்டிகிட்டு வர்றது. இங்கே வந்ததுக்கு பிறகும் நாங்கள் கண்காணித்து கொள்ளணும். எங்களோட 3 நாள் போனவங்க இமாம் ஜமாத்துக்கு வராங்களா, சுபஹ தொலைக்கு வராங்களா, தாலீமில் கலந்துக்கிறாங்களா, மஷூரா அழைக்கிறாங்களா, இப்படி ஒவ்வொன்றையும் நாங்கள் கவனிக்கிறது. குறை பார்க்கறதுக்கு அல்ல, தஃபக்குத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களை மஜ்லிஸில் யார் வரதை கவனிப்பாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஹுதுஹுது பறவையை கூட தஃபக்கதத் தைர், அந்த பறவையை காணலேன்னு கேட்குறாங்க. மனிதர் அல்ல, ஒரு பறவை. தஃபக்குத் அந்த வார்த்தை அதிலிருந்து எடுத்திருக்கிறாங்க, குர்ஆனுடைய வார்த்தை இது. என்னோட சகோதரர்களை பற்றி தஃபக்குத் ஒன்று இருக்குன்னு யாராம் இல்லாட்டி எங்கன்னு கேட்கணும். சுகம் இல்லையா, அல்லது ஊருக்கு வெளியே போய்க்கிறாரா, அப்படி சிலவங்க வெளியில் இருப்பாங்க. இப்போ நாங்கள் அங்கே எங்களுக்கு அறிமுகம் இருந்தால் அவங்கள டச் பண்ணி இவர் அங்கே வேலையில் ஈடுபடுத்த வச்சிடணும். இப்போ வெளியில் அதிகமான நாட்கள், உள்ளூரில் கொஞ்ச நாள் இருந்தால் முடிச்சவரும் வேலையை விட்டு தூரமாயிடுவார். அதனால் வெளியில் இருந்தால் ஒரு தாவத்தோட உழைப்பில் ஈடுபடணும். 2.5 மந்தியாலும் சொல்லாது மஹல்லால் மட்டுமல்ல, எங்கே நாங்கள் இருக்கிறவங்க அங்கே செய்யணும். தாலீம் எங்கே இருக்கிறவங்க செய்யணும், இல்லாட்டி எல்லாம் பாதுகாக்கணும். வெளியில் அதிகமான நாள், உள்ளூருக்கு வந்த கொஞ்ச நாள் தான் அவர் தாவத்துடைய வேலையை விட்டு தூரமாகிடுவார். வெளியே செய்யலைன்னு சொன்னால் எங்கே இருந்தாலும் இந்த உழைப்பில் அவர் சம்மந்தப்பட்டு கொண்டே இருக்கணும். எப்படி தொழுகை எங்கே இருந்தாலும் தொழுகிறோமோ
எங்கிருந்தாலும் சாப்பிட்றோமோ இதே மாதிரி தாவத்துடைய உழைப்பு எங்கிருந்தாலும் செய்யத்தான் வேணும். மஸ்ஜிதோர் அமல் எங்கிருந்தாலும் செய்யணும். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் வெளியில் எங்கேயாலும் இருக்கிறாங்க, தொழில் வேறு செய்கிறாங்கண்டா நாங்கள் அவங்களோட தொடர்பு, டெலிஃபோனுடைய தொடர்பு அல்லது அங்குள்ள யாருக்காவது ஒரு பொறுப்புதாரிட்ட சொல்லி இப்படி எங்களோட 3 சில்லா முடித்தவர், 15 ஜமாத்தில் போனவர், சில்லா முடித்தவர், 3 நாள் தொடர்ந்து வார சகோதரர் இங்கே வந்து ஈடுபடுறாரு, அங்கே கொஞ்சம் கவனிச்சுக்கொள்ளுங்க, கொஞ்சம் டச் ஒன்று வச்சுக்கொள்ளுங்க, அவரை கொஞ்சம் சந்திங்க, சேர்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி நாங்கள் சம்மந்தப்படுத்தணும். இதான் தஆவுன் அலல் பிர்ரி வத் தக்வா, நலவுலையும் தக்குவாலையும் ஒருத்தருக்கு உதவி செஞ்சு கொள்ளணும். இல்லாட்டி அல்லாஹ் பாதுகாக்கணும், மனிதன் தானே, சூழல் அவனை எங்கேயும் கொண்டு போய் சேர்த்துடும், தீனுட்டு தூரமாக்கிடும். அதனால் யாராவது ஒருத்தர் அப்படி வராமிக்கிறாங்கண்டா அவங்கள அன்பாக இரக்கமாக சந்திக்க போகணும், அவங்களுடைய முஹப்பத்தை உள்ளத்தில் நிரப்பி கொண்டு போகணும், அவங்களுடைய நல்லெண்ணத்தை சுமந்து கொண்டு போகணும். எங்களோட வக்து வந்தவர், 3 சில்லா முடித்தவர், சில்லா முடித்தவர், 3 நாள் வந்தவர், இப்போ கொஞ்ச நாள் பள்ளி பக்கமே இல்லை, என்ன மனுஷன் நினச்சி கொண்டு போகக்கூடாது, என்னத்துக்கு வக்து போகணும், என்ன பிரயோஜனம் நினைக்கக்கூடாது. ஏதோ ஒரு தடங்கள் ஒன்று இருக்கும், அல்ல நாங்கள் நடந்து கொண்ட முறைகள் சில நேரத்தில் இவருக்கு ஏதாவது முன்னப்பின்னாக இருக்கும், என்னால் தான் இவர் வராமல் இருக்கிறாரோன்னு தன்னொன்று மேலே குறைய சுமந்து கொண்டு அவருடைய நல்லெண்ணத்தோடு நாங்கள் போகணும். அவருக்காக வேண்டி இப்படி சொன்ன மாதிரி சதக்காக்கள் செஞ்சுட்டு போகிறது, முடியலை குறைந்த சூரா ஃபாத்திஹா, இந்த குல் சூறாக்கள் இதை ஓதி அவருக்கு ஹதியா செஞ்சுட்டு போய் நாங்கள் பேசக்கூடிய வார்த்தை அவரோட உள்ளத்தை தொடும். இந்த வேலையை விட்டு தூரமாக நினச்சவர் கூட இந்த வேலைக்குள்ளே வந்துடுவார். முயற்சியமா இன்ஷா அல்லாஹ். நேரம் சுருக்கமாக இருக்கு, இன்ஷா அல்லாஹ் அமீஸா கொஞ்சம் ஞாபகப்படுத்துவாங்க. இந்த உழைப்பு சுருக்கமாக சொல்ல போனால் எல்லா அமல்களும் எங்களோட அமல்கள், என்னுடைய வேலை. இது தாவத்துடைய வேலை இருக்கு, ரசூல்லா சொன்னது எங்களோட வேலைன்னு சொல்லல, குல் ஹாதிஹி சபீல், என்னுடைய பாதை, என்னுடைய வேலைன்னு சொன்னாங்க. அதனால் இது என்னுடைய வேலை, என்னோட ஃபிக்கர் இதுதான், என்னோட உழைப்பு இதுதான். மற்ற துனியாட காரியம் அது 2வது. இதை நாங்கள் சரியாக செஞ்சோம்னால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நினச்சி பார்க்காத விதத்தில் எல்லாம் உங்களை தேவையை பூர்த்தி செய்வான், எந்த சந்தேகம் இல்லை. அதை பற்றி சொல்ல உண்மையில் டைம் எடுக்க போதா. அல்லாஹ் எவ்வளோ உதவி செய்கிறான்னு சொல்லி குர்ஆனில் ஹதீஸு சொல்லப்பட்டிருக்கு, அல்லாஹ் செஞ்சு கொண்டு மீக்கிறான். அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த வேலையை நாங்கள் தைரியமாக எங்களோட வேலையாக ஆக்கி நாங்கள் செய்யணும். அடுத்தது யாருடைய குறையும் பார்க்கறதில்ல, யாராவது முன்ன பின்னாக ஆகிட்டா அவங்களுக்கு இறக்கமாக அன்பாக எங்களோட நாங்கள் சேர்த்துக்கொள்ளது முயற்சியமாக இன்ஷா அல்லாஹ். முக்கியமான சின்ன விஷயங்களுக்கு அமித்ஷா ஒரு 10 நிமிஷம் ஞாபகப்படுத்துவாங்க. சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹான்.